மண்ணை கொட்டி அந்த இடத்துல கொஞ்சம் மண்ணை கொட்டி அப்படியே மொழுனாங்க ரெசிபி வச்சு. அது திருப்பி வண்டிக்காரன் லாரிக்காரன் எல்லாம் வந்து திருப்பி பள்ளமாயிடுச்சு. திருப்பி அப்படிதான் இருக்கு. எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வண்டியில வரவங்களும் கஷ்டப்படுறாங்க, நடக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க. யாரும் எந்த முயற்சியும் பண்ற மாதிரி தெரியல. இப்போ காவா கட்டினாங்க, காவா கட்டும் போது கேட்டோம். நானே கேட்டேன், ஒரு வெள்ளை சட்டை போட்டுன்னு போனவர் அவரே கேட்டுறாரு, இன்னும் ரோடு போடலீங்களாண்ணா. காவா கட்டி முடிச்சோடனே போடுவாங்கம்மா அப்படின்னாரு. இன்ன வரைக்கும் காணும். போன மழைக்கு நானும் வந்தேன், வந்து பார்த்துன்னு தான் போனேன் தம்பிட்டு. வெள்ளம் பார்க்கல, சும்மா பார்த்துன்னு போகலான்னு வந்தேன். வந்தால் தண்ணி கிண்ணிலாம் ரொம்ப ஃபுல்லாகி ரொம்ப இதுவாக தான் இருந்தது. கஷ்டமாக தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த பதவியில் இருக்கிறவங்க ஜனங்களாம். தாம்பரம் மாநகராட்சி பெருங்குளத்தூர் குட்வில் நகர் பகுதியில் உள்ள சாலைகள் 3 வருடம் காலமாக குண்டும் குழியுமாக இருப்பதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன். விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்குளத்தூர் ஜோன் 4 உட்பட்ட குட்வில் நகர் பகுதி அமைந்துள்ளது. முடிச்சூர் சாலையிலிருந்து குட்வில் நகர் பகுதி வழியாக தான் மதுரை சர்வீஸ் சாலை, அதே போன்று முக்கிய பிரதான சாலையை இணைக்கும் சாலையாக இந்த குட்வில் நகர் பகுதி இருந்து வருகிறது. இந்த சாலை தான் தற்போது படுமோசம், அதாவது 3 வருடங்களாக இந்த சாலை குண்டு குழியமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக இந்த சாலை வழியாக அதாவது அடையாறு ஆற்றுக்கு அருகாமையில் இந்த பகுதி அமைந்துள்ளதால் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் இந்த பகுதி கடுமையாக பாதிக்கப்படும். இந்த பகுதியை தமிழக முதல்வர் நேரடியாக பார்வையிட்டு அதிகாரிகள் முறையாக இந்த சாலை மட்டுமில்லாமல் இந்த மழைநீர் வடிகாலையை பராமரிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த சாலை முழுவதும் தற்போது குண்டு குழியமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத சூழ்நிலை வருகிறது. அதே நேரத்தில் பள்ளங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் சில நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து குட்வில் நகர் பலமுறை தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக சாலையை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.